அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள், ஆசிரியர் தினம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அன்பின் ஆண்டவராகிய இயேசுவும் கூட ஒரு சிறந்த ஆசிரியர். ஹல்லேலூயா! உங்களுக்கு எனக்கும் அருமையாக போதித்து நீங்களும் நானும் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காண்பித்து கொடுத்து இன்றைக்கும் உங்களையும் என்னையும் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆகவே அதை உணர்த்தும் மனமாக அமைந்த பாடலின் வரிகளை நம்ம பாடப்போகிறோம். தெரிந்த வரிகள் எங்களோடு கூட சேர்ந்து பாடும்படியே உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். சங்கீதம் 9, 1, 2, 3 இந்த வசனங்களை எடுத்து வாசித்து பார்ப்போமேயானா. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் அறிவிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி பக்தன் சொல்வதாக என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ நன்மைகளை நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம் மீது பட்சமாக கிருபையாக இருந்தாரே, அதை உணர்த்தும் மன்னமாக அமைந்த பாடலின் வரிகளை நம்ம பாட இருக்கிறோம். நம்மெல்லாம் இணைந்து தேவனை துதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நன்மைகளை செய்திருக்கிறாரே, நன்றி செலுத்துவோமா? எல்லா புகழும் கனமும் துதியும் இயேசு ஒருவருக்கு. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, மாட்சிமை வளவாளிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, மாட்சிமை வளவாளிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரென பக்தரோதுகிற. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, மாட்சிமை வளவாளிபரே. ஆயிரத்தொருவர் ஆவிரல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்குவீர். ஆயிரத்தொருவர் ஆவிரல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்குவீர். தாயினும் மடங்கு சதம் அன்புடைய சாமியை சுவுக்கிதயம் தந்திடுவி. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, மாட்சிமை வளவாளிபரே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோருக்கு கடன்பட்டவர் கண் திறக்கவே என்று சொல்லி அருமையாக இந்த பாலின் வரிகள் சொல்லுகிறது. ஆசிரியர் தினத்தை கொண்டாட தேவன் நமக்கு ஒரு கிருபை தருகிறார். நல்ல ஆசிரியராகிய இயேசுவை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக கொண்டிருக்கிறோமே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. பல்வழி அலையும் பாதை தப்பினோரை பரிந்து தீர்ப்ப நீதம் பார்த்திடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, மாட்சிமை வளவாளிபரே. தாழ்மையை வெளிப்படுத்தினார் அன்பின் ஆண்டவராகிய இயேசு. நல்ல ஆசிரியராகிய இயேசு தாழ்மையை உங்களுக்கு எனக்கு கற்றுத்தந்தாரே, சாந்த குணத்தை கற்றுக் கொடுத்தாரு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம்.
சற்குணமும் தயை காருண்யமும் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி. தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி. பாலும் துர்க்குணமும் பாவ செய்கையாவும் பரந்தோட பார்ப்பது உங்கள் மாறுமன்றோ. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளவாளிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளவாளிபரே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நல்ல ஆசிரியராகி இயேசுவை நீங்களும் நானும் உயர்த்தும்படியாக தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எத்தனை நல்லவராக இருந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறாரு. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இருக்க இடங்களில் அப்படியே கண்களை மூடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு, ஆண்டவரே நல்ல கல்வி, நல்ல ஊதியம், நல்ல உறைவிடம், தேவைகள் சந்திக்கப்படுகிறது சுவாமி. நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இயேசுவோடு நேரம் இந்த நிகழ்ச்சியில் நீர் எங்களை ஒன்றிணைத்திருக்கிறீரே அப்பா. நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நல்ல ஆசிரியராக நீர் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டீரே ஆண்டவரே. லார்ட் காட், யூ ஆர் a good teacher, oh Lord. Hallelujah. நீர் எங்களுக்கு நல்ல வழிகளையும் போதனைகளையும் கற்றுக் கொடுத்தீரே சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாரும் உள்ளத்தை திறந்த வாய்களின் வழியாக நல்ல ஆசிரியரே, அப்பன் இயேசுவே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் லார்ட் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a good teacher. இயேசுவே நீர் நல்ல ஆசிரியர் ஆண்டவரே. நாங்கள் தடுமாறுகிற வேளையில, திசை மாறுகிற வேளைகளில, தப்புகிற வேளையில மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து வழியுதுவே என்று சொல்லி எங்களை நடத்துகிறீரே சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கண்களை எங்கள் மீது வைத்து எங்களுக்கு ஆலோசனை தருகிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் விடுதலையோடு உம்மை துதிப்பதற்கு நல்ல சுகம் பலன் தந்திருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா நாங்கள் எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கலங்கின வேளைகளில் எல்லாம் கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே என்று சொல்லி அப்பா எங்களை தூக்கி விடுகிறீரே சுவாமி. எங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் துடைக்கின்றீரே ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உதவி செய்கின்றீரே ஆண்டவரே. நீர் உதவும் கண்மலையாக வெளிப்படுகிறீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கலங்காதே 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 கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, ஆமென். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். விசுவாசத்தோடு சேர்ந்து காலமெல்லாம் உடன் இருந்து
கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை பயப்படாதே சகோதரனே சகோதரியே, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை ஒதுக்கிடலாம். உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளம் கைகளில் ஏந்திடுவார். உன்னை உள்ளம் கையில் ஏந்திடுவாரோ. நன்றி. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அன்பான சகோதரனே சகோதரே, கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை கைவிடாமல் காக்கின்ற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உற்றார் உறவினர் எங்களை கைவிட்டால் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே கரங்களை பிடித்து நடத்துகிறீரே ஆண்டவரே. அப்பா டேடி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகத்தின் வெளிச்சமாக நீர் எங்களை வைத்திருக்கிறீரே அப்பா. உலகின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மலையின் மீது ஏற்றப்பட்ட பட்டணமாய் விளக்காய் எங்களை வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவை சொந்தமாக பெற்றுக்கொண்ட ஜனம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த ஆராதனை நேரத்தில் அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இன்னும் இருளாக இருக்கிறதே சுவாமி. மலையின் மீது ஏற்றப்பட்ட ஒரு விளக்காக என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டுமே. உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறதே சுவாமி. அப்பா, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய சபைகளில் நாங்கள் விளக்காய் வெளிச்சமாய் காணப்பட அப்பா இந்த ஆராதனை நேரத்தில் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த உடைய மகிமையின் பொற்கரத்துக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தத்தம் செய்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறோம். உடைந்து போன நாற்றம் எடுத்த கண்ணீர் நிறைந்த வேதனை நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்துக்குள்ள இந்த ஆராதனை நேரத்தில் கொடுக்கிறோம். உங்களுக்கு உகந்த வண்ணமாக நீர் எங்களை வணைந்து கொள்ளும் சுவாமி. எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில மேலோங்கி நிற்பதாக. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில மேலோங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க அப்படியே செய்கிறபடினால உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆசிரியரே அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய நடத்துதலால எங்களை நடத்துகிறீரே ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய தயவு, உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறீரே ஆண்டவரே. வழி இதுவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயும் இருக்கிறேன். வழி இதுவே மகனே, வழி இதுவே மகளே என்று சொல்லி எங்களை நேர்த்தியாக நடத்துகிறீரே சுவாமி. இந்த ஆராதனை நேரத்தில் உமக்கு நாங்கள் உள்ளத்தை கொடுக்கிறோம் சுவாமி. உள்ளத்தை தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்துக்குள்ள வாங்க சுவாமி. நம்முடைய கரத்தில் முழுமையாக நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். ஆராதனை என்பது எங்களையே நாங்கள் அர்ப்பணம் செய்வது ஆண்டவரே. எங்களையே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும்
பரிபூர்ணப்படும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை, எங்களுடைய துதி ஆராதனைகளை கர்த்தர் நீர் அங்கீகரிக்கிறபடினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எஞ்சிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனை துதிப்பதற்கும் அவருக்கு ஆராதனை செலுத்துவதற்கும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இப்பொழுதும் கூட ஆராதனை என்பது அர்ப்பணம் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதை உணர்த்தும் மனமாக அமைந்த ரொம்ப அருமையான கருத்து செறிந்த அநேகரை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாடல். அந்த பாடலை சிறப்பு பாடலாக பாட கேட்போமா? அர்ப்பணித்தேன் என்று சொல்லி அருமையாக வரிகள் கொண்டு ஆரம்பிக்கப்படுகிற இந்த பாடலை சிறப்பு பாடலாக பாட கேட்போம். அற்புதநாதாவும் கரத்தில் அனைத்தும்
அன்பான தேவ ஜனமே, ஒரு அருமையான ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்டோம். அர்ப்பணிப்பின் அடையாளமாக பாடப்பட்ட ஒரு சிறப்பான பாடல். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நல்ல ஆசிரியராகி இயேசுவின் கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு ஆசிரியர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு ஆசிரியர்கள் மூலமாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் தொடப்பட்டிருப்போம், நடத்தப்பட்டிருப்போம். நம்முடைய படிப்பு சார்பாக, நம்முடைய அனுபவம் சார்பாக வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு நபர்கள் ஆசிரியர் அந்த தன்மையில் நின்று நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தி வந்திருப்பார்கள். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அன்பின் ஆண்டவராகிய இயேசு எல்லாருக்கும் சிறந்த ஆசிரியர் இல்லையா? அவர் சிறந்த ஆசிரியர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், ஒருவேளை ஆசிரியர் பணி புரிந்து ஓய்வு பெற்ற நபர்களுக்கும் கூட எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக ஆசிரியர் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திலும் கூட இயேசுவோடு இனிய நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள்லாம் ஒன்றிணைந்து உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக இயேசுப்பா நீங்கள் தருகிற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆசிரியர் தினமானது இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஆசிரியராக வந்து அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பேசுகிறதோ பாடுகிறதோ நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற மகிமையின் பிதாவின் ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படியாக அடியனை மறைத்து நல்ல ஆசிரியராகிய அப்பன் இயேசு அடியனோடும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் அத்தனை பேரோடும் உம்முடைய தெளிவான வார்த்தைகளின் மூலமாக கற்றுக் கொடுத்து நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். எசப்பா, நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தொடக்கம் முதற்கொண்டு முடிவு வரை நம்முடைய தெய்வீக வல்லமின் பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இந்த செய்தியில் தங்கி தாவரிக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு, இயேசு ஒரு நல்ல ஆசிரியர். அல்லேலூயா. ஆசிரியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நல்ல ஆசிரியராகிய இயேசுவை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் தடுமாறுகிற வேளையில், திசை மாறி செல்கிற வேளையில், சறுக்குகின்ற வேளையில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கரங்களை பிடித்து மகனே மகளே வழி இதுவே என்று சொல்லி நல்ல ஆசிரியராகி நம்முடைய அப்பன் இயேசு நேர்த்தியாக இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு வேளையிலே சொல்லிடணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதை குறித்து இன்றைக்கு தேவன் சில காரியங்களை நமக்கு கற்றுத்தரும்படியாக விரும்புகிறார். நல்ல ஆசிரியர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்த போதனைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு தேவன் நமக்கு முன்பதாக காண்பித்து கொடுத்து அதில் பலப்படும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். வேதாகமத்தில் வாசித்து பார்ப்போம். ஏன்னா என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் அருமையாக சொல்கிறது. எல்லாரும் வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அந்த வசனத்தை இப்போ நம்ம மைக்கில் வாசிக்க கேட்க போகிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மீது மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அநேக காரியங்களை நல்ல ஆசிரியராகிய இயேசு அவர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் போதிக்கும்படியாக விரும்புகிறார். அந்த நல்ல ஆசிரியர் இன்றைக்கும் கூட இந்த ஆசிரியர் தினத்தில் நமக்கு என்ன கற்றுத்தரப்போகிறார்? நம்ம தொடர்ச்சியாக தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது.
அங்கே ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வருகிறான். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். நீர் தேவனிடத்திலிருந்து வந்த நல்ல ஆசிரியர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லும் பொழுது அருமையாக சொல்லப்படுகிறது, நல்ல ஆசிரியர் என்று சொல்லி அருமையாக சொல்லப்படுகிறது. நீர் தேவனிடத்திலிருந்து வந்த நல்ல ஆசிரியர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அன்பின் ஆண்டவராகிய இயேசு தேவனிடத்திலிருந்து வந்த நல்ல ஆசிரியர் என்று சொல்லி என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. அப்படி நீ நல்ல ஆசிரியராக இராமல் இருந்திருப்பிறியானா இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்லி இந்த மனிதன் பேசுகிறதாக என் வேதம் அருமையாக காண்பிக்கிறது. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் ஆகிய உங்களையும் என்னையும் தேடி வந்து நல்ல ஆசிரியராக நல்ல போதனைகளை உங்களுக்கும் எனக்கும் தந்து என் இயேசு இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 32:8 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது அல்லவா, நான் உங்களுக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவேன், உங்கள் மீதும் என் மீதும் நம் மீதும் அவர் தம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறாரே. எனக்கு அருமையான தேவஜனமே, நல்ல ஆசிரியர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல போதனைகளை கொடுத்து நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்து அதில் நீங்களும் நானும் பலப்பட்டு வேரூன்றி அவர் காட்டுகிற வழியில நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வேதாகமத்தில் நம்ம அறிந்திருக்கிறபடி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நல்ல ஆசிரியராகிய இயேசு அருமையான அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம நேரத்தை மனதில் கொண்டு ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். ஏன்னா அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இயேசு கற்றுக் கொடுக்க விரும்பினது என்னவென்றால், அவர் கற்றுக் கொடுக்க தொடங்கினது என்னவென்றால் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? முதல்ல அன்பின் ஆண்டவராகிய இயேசு இன்றைய தினத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6 மற்றும் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6 மற்றும் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மீது பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே நல்ல ஆசிரியராகிய இயேசு உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிற 2 சிறப்பான காரியங்கள் காண்பிக்கப்படுகிறது. நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. நீதியின் மீது பசி தாகம் உள்ள ஒரு வாழ்க்கை, இருதயத்தில் சுத்தமுள்ள பரிசுத்தமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீதி உள்ள வாழ்க்கையை நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் என்பதை அருமையாக காண்பித்து கொடுக்கிறார். நீதி, ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஹோலினஸ் ரெண்டுமே மிக மிக முக்கியம். நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, நீங்களும் நானும் பணிபுரிகிற இடங்களில், ஒருவேளை படிக்கின்ற பள்ளிகளில், கல்லூரிகளில், செய்யக்கூடிய தொழிலில் நீதியை உயர்த்தி பிடிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். உண்மையை உயர்த்தி பிடிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். உண்மையான காரியங்களை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். உண்மையை வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். நீதியை வெளிப்படுத்துவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் விரும்புகிற நீதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேனா நீங்களும் நானும் திருப்தி அடைவோம் என்று சொல்லி நல்ல ஆசிரியராகிய இயேசு இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தர விரும்புகிறார். நீதி உண்டோ? என் அப்பன் இயேசு விரும்புகிற நீதி உண்டோ? நீதி இருக்குமே ஆனால் திருப்தி அடைவோம். ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீதி இருக்குமே ஆனால் திருப்தி அடைவோம். Satisfaction will come into our lives provided if we exhibit righteousness in our lives. நம்முடைய வாழ்க்கையில் நீதியை வெளிப்படுத்தும் பொழுது, நீதியை உயர்த்தும் பொழுது ஒரு திருப்தியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீதி இல்லைன்னா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே குறைவுகளை பற்றியே பேசி கொண்டிருப்போம், முறுமுறுத்து கொண்டிருப்போம், நடக்காத காரியத்தை குறித்து பேசி கொண்டிருப்போம். தேவனுக்கு விரும்புகிற உண்மையை வெளிப்படுத்தி நீதியை வெளிப்படுத்தி நீங்களும் நானும் வாழுவதற்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு தருகிற நிறைவை நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார் பாருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீதியா வாழ்ந்தா திருப்தி,
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக வாழும்படியாக அர்ப்பணம் செய்யும் பொழுது அப்ப நீ இயேசுவை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை தரிசித்து வாழக்கூடிய அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. அது உங்களுக்கும் எனக்கும் உண்டு, உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. என் இயேசு சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். They will see God. தேவனை தரிசிக்க விரும்புகிறீர்களா? சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் இயேசுப்ப சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். Be holy that I am holy. அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நல்ல ஆசிரியராகிய இயேசு உங்களுக்கு எனக்கு முன்மாதிரியாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து காண்பித்தபடினால அதை நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். அதை வெளிப்படுத்தும் பொழுது திருப்தி அடைவோமா? அது மாத்திரமல்ல, இயேசுவை தெய்வத்தை தரிசிப்போம் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். வேதாகமத்தில் நம்ம பாசித்து பார்ப்போம். ஏன்னா அநேக தேவதாசர்கள், அது நோவாவாக இருக்கட்டும், ஏனோக்காக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், தங்களுடைய வாழ்க்கையில நீதியை வெளிப்படுத்துறாங்க, பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. நீதி உண்டோ? சுத்தமுள்ள இருதயம் உண்டோ? கர்த்தர் அதை விரும்புகிறார். அதை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுத்தர விரும்புகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 5 அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 5 அதிகாரம் 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகளில் என் வேதம் அருமையாக சொல்கிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நன்மை செய்ய உங்களுக்கும் எனக்கும் திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருத்தங்க கஷ்டப்படுகிறத கண்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் காண்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய மனம், நம்முடைய கரம் நீட்டப்படாமல் இருக்குமேனா அது பாவத்தை வருவித்து விடும். அது பாவம் செய்வதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இரக்கம் உண்டோ? இரக்கம் உண்டோ? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பின் ஆண்டவராகிய இயேசு மார்க் 6 அதிகாரம் 34வது வசனத்துல, உங்கள் மீதும் என் மீதும் மனதுருகி இரக்கத்தோடு ஐயோ மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று சொல்லி வந்தவர் கற்றுக் கொடுத்தாரே. அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கும் எனக்கும் இறங்கினாரே. நீங்களும் நானும் இயேசுவை தேடவில்லை, அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தாரே. மத்தேயு 22 அதிகாரம் 39வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும், உதவ வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம், கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். உண்டோ? மற்றவர்களுக்கு இறங்குகிறோமா? சமீபத்தில் ஊடகங்களில் ஒருவேளை நிறைய செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவராகிய ஏசப்பாவினுடைய வருகை, அன்பின் ஆண்டவராகிய இயேசு அப்பாவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால உலகம் எங்கிலும் நடைபெறக்கூடிய கோரமான சம்பவங்கள், வேதனையான சம்பவங்களை நீங்களும் நானும் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஆப்கான் தேசத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை நீங்களும் நான் நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தாய், நான் மரித்தால் கூட பரவாயில்லை, என் பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற வேதனையோடு, ஒரு பச்சிளம் குழந்தை, மிஞ்சி மிஞ்சி போனால் 3 வயது இருக்க வேண்டும், அதற்கும் குறைவாக கூட இருந்திருக்கலாம், தான் மரித்தால் கூட பரவாயில்லை, என் பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படி இராணுவத்திடத்தில் அந்த பிள்ளையை தூக்கி கொடுக்கிறாள். அந்த இராணுவ அதிகாரிகள் ஒத்த கையை பிடிச்சு அந்த பிள்ளையை தூக்கி அந்த பக்கம் மறுபக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தாயினுடைய உள்ளம் என்னவாக இருந்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. பிள்ளையை பிரிகிறோமேன்னு ஒரு ஏக்கம் இருந்தாலும், என்னுடைய பிள்ளையாவது காப்பாற்றப்பட்டு விடுவாளே என்று சொல்லி ஒரு எண்ணத்தில் தன் பிள்ளையின் மீது இறங்குகிறாள், இராணுவத்திடத்தில் தூக்கி கொடுக்கிறாள். அந்த தேசத்தில் தினம் தினம் மரணத்தன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது.
ஒருவேளை அந்த இடத்துல போய் நீங்களும் நானும் அங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் இரக்கம் உள்ளவர்களாக இருப்போமே. ஆனால் நீங்களும் நானும் முழங்காலை முடக்கி திறப்பில் நின்று அவர்களுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இறங்கி உதவுவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இறங்கி உதவி செய்வதற்கு நம்மால் இயலாமல் போகுமேனா முழங்கால முடக்கி அப்பன் இயேசுவிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு அங்கு கிரியை செய்கிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அதைத்தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஏசப்பா எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய சீடர்களுக்கும் அதைத்தான் அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய சீடர்களாகிய உங்களுக்கு எனக்கு அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராக நீங்களும் நானும் செயல்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உணர்த்தும் முன்னமாக அமைந்த ஒரு பாடல் பாடப்படுகின்ற வேளையில், ஆண்டவரே நீங்க விரும்புகிற நீதி, ஆண்டவரே நீங்க விரும்புகிற பரிசுத்தம், ஆண்டவரே நீங்க விரும்புகிற இரக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? கட்டுத்தர விரும்புகிற நல்ல ஆசிரியர் உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து உற்சாகமாக பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி put your hands together and sing along with us. இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம். விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம். இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதை உற்சாகமாய் அதை சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம். இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தை எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா. அதிவேகமாய் செயல்படுவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். அதிவேகமாய் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு, நீதியை வெளிப்படுத்துவதற்கு, இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, நல்ல சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் 2 காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து ஜெபிக்க இருக்கிறோம். வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 ரொம்ப அருமையான வசனங்கள். அந்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எதினால் அது சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா.
நல்ல ஆசிரியராகி இயேசு உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தர விரும்புகிற மூன்றாவது காரியம், உப்பாய் நம்ம இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுத்தர விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, உப்பில்லாத பண்டம் குப்பைக்கு சமானம் என்று சொல்லி உலக பழமொழி சொல்லுது இல்லையா? உப்பு இல்லைன்னா அந்த எந்த ஒரு பொருளையும் நம்ம சாப்பிட முடியாது. அது ஒருவேளை சாப்பாடாக இருக்கலாம், ஒருவேளை வெவ்வேறு ஸ்நாக்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் உப்பு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? சாப்பிடவே முடியாது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். உப்பு என்பது அன்பின் ஆண்டவராகிய இயேசுவின் தன்மைகளினால நிரப்பப்பட்டு சாரமேற்றப்பட்டவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி என் வேதம் அருமையாக கற்றுக் கொடுக்கிறது. நல்ல ஆசிரியராகிய இயேசு உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தர விரும்புகிறார். யாக்கோபே நீ வேரூன்றுவா என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற தேவன், நீங்களும் நானும் உப்பை போல சாரமேற்றப்பட்டவர்களாக மற்றவருடைய வாழ்க்கையில இயேசுவே நல்லவா சாரமேற்றப்பட்ட அனுபவத்தினால நிரப்பப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற வேண்டுமையானா இயேசு என்கிற நல்ல தெய்வத்தை சொந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் நல்ல குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். சாரமேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். உண்டோ? எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில் கர்த்தர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். சாரமேற்றப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னா, இயேசுவோடு நீங்களும் நானும் இருந்தோம்னா இயேசு நம்மோடு கூட வாசம் செய்வாரே, ஆனால் நீங்களும் நானும் ஹீரோவாக இருக்க முடியும். இயேசு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில், அப்பன் இயேசு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில், நல்ல ஆசிரியராகிய இயேசு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போவாரையானா, வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது பாருங்க, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவ மாட்டீர்கள். சாரமேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, இயேசு நல்ல ஆசிரியராகிய இயேசுவினால சாரமேற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவருடைய குணாதிசயங்களினால சாரமேற்றப்பட வேண்டும். உண்டோ? தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக, விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது. நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. நல்ல ஆசிரியராகிய இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக அழைக்கிறார். இயேசு இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? இருண்டு போன ஒரு வாழ்க்கை. ஒருவேளை கோடிக்கணக்காக பணம் வைத்திருக்கிறான், உலக ஆஸ்திகள் வைத்திருக்கலாம், ஆனால் ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும், ஒருவேளை சரீரத்தில் சுகமாக இருக்கலாம், ஆனால் ஆத்துமத்திலும் ஆவியிலும் ஒருவேளை குணமடையாதபடிக்கு, சிலர் சரீரத்தில் குணமடைஞ்சிருப்பாங்க, சிலர் ஆத்துமத்தில் குணமடைஞ்சிருப்பாங்க, ஆனால் பரிபூர்ணமாக நீங்களும் நானும் குணப்பட வேண்டுமேயானா இயேசு என்கிற வெளிச்சம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் உதிக்க வேண்டும். நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். தீர்க்கன் சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறாரே, ஏசாயா 60:1 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, தம்பி தங்கச்சி, அன்பான சகோதரனை சகோதரி, அன்பான தாயே தகப்பனே, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வெளிச்சம் பிரகாசிக்காம பாவம் என்கிற இருளில் மூடி கிடக்குமேனா அது எப்படி இருக்குமா? மரக்காலால் மூடி வைக்கப்பட்டா வெளிச்சம் தெரியாது. ஒருவேளை அப்படி மூடப்பட்ட பாவத்தினாலும் சாபத்தினாலும் மூடப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, நல்ல ஆசிரியராகிய இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். வெளிச்சத்தை உயர்த்தி பிடிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். உப்பை போல சாரமேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, சாரமேற்றப்பட்ட வாழ்க்கை, நல்ல ஆசிரியராகிய இயேசுவின் தன்மைகளை உள்வாங்கி வெளிச்சத்தை உயர்த்தி பிடிக்க, இயேசுவின் தன்மைகளை குணாதிசயங்களை உயர்த்தி பிடிக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்வோமே ஆனால் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ள நம்ம அநேக ஆத்துமாக்களை வழிநடத்த முடியும். உப்பை போல நீங்களும் நானும் செயல்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். உப்பாய் வெளிச்சமாய் நீங்களும் நானும் செயல்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, செயல்படுகிறோமா?
ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். வேதாகமத்தில் நம்ம எடுத்து பார்ப்போமேயானா, ஸ்தேவானுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமேயானா, உப்பாய் வெளிச்சமாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் தன்மைகளை வெளிப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் தொடங்கி 7ஆம் அதிகாரம் 6-7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தன்மைகளை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அவன் ஒரு நாளும் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பதற்கு தடையாக பாவத்திற்கோ, உலகத்தின் காரியங்களுக்கோ, உலகத்தின் புகழுக்கோ, உலகத்தின் பதவிகளுக்கோ அவன் இடம் கொடுக்கவே இல்லை. தான் உப்பாயிருக்கும்படியாக விரும்புகிறான். சாரமேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை ஸ்தேவானுக்குள்ளே இருந்தபடினால தான் இயேசுவின் தன்மைகளை வெளிப்படுத்துகிறான். உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நல்ல போதகர், நல்ல ஆசிரியர் கற்றுக் கொடுத்திருக்கிறபடி அவன் வெளிச்சமாய் இருக்க விரும்புகிறான். அவன் இருக்கிற சபையில், அவன் அழைக்கப்பட்ட சபையில், அவன் இருக்கிற இடத்தில் அவன் வெளிச்சமாய் இருக்கிறான். சாரமேற்றப்பட்ட ஒரு அனுபவத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். முதல் இரத்த சாட்சியாக மறிக்கிறான். அநேகருக்கு சவாலாக முடிந்தது ஸ்தேவானுடைய வாழ்க்கை. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் உப்பாய் வெளிச்சமாய் செயல்பட அழைக்கப்படுகிறோம். உண்டோ? இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:4 வசனத்தை வாசிக்க கேட்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஏசப்பா கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களில் அநேக பாடங்கள் உண்டு. அதில் ஒன்றாக இந்த வசனம் வருகிறது. நல்ல ஆசிரியராகிய இயேசு உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம், துயரப்படும் பொழுது நீங்களும் நானும் ஆறுதலை பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு இருக்கிற பாடுகளை கிடைச்சி என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. பாடுகளுக்காக தேவ ஜனம் அல்லேலூயா சொல்லுவதற்கு நம்ம பழகி கொள்ளணும். உயர்வானாலும் தாழ்வானாலும் தேவனை துதிப்பதற்கு நீங்களும் நானும் பழகி கொள்ள வேண்டும். கண்ணீரானாலும் களிப்பானாலும் நீங்களும் நானும் தேவனை துதிப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். அதுவே ஒரு சால சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுவே ஒரு உன்னதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் இயேசு சிலுவையை தெரிந்து கொண்டார். ஆகவே தான் இன்னைக்கு மகிமையாக ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய துன்பங்களை கண்டு துவண்டு போய்விட வேண்டாம். இந்த கோவிட்-19 எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குடும்பங்கள் வருமானத்தை இழந்து ஒரு நேர உணவிற்கு அங்கலாய்க்கிறத பார்க்க முடிகிறது. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்யப்படுவார்களாம்? ஆறுதல் செய்யப்படுவார்கள் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் மத்தேயு 11:28 உங்களுக்கு எனக்கு தெரிந்த வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் தருவதற்கு என் இயேசு இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார். துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் பாக்கியவான்கள். ஏசப்பாவை உறுதியாக பிடித்து கொண்டு, ஏசப்பாவை உறுதியாக பிடித்து கொண்டு, ஆண்டவரே என்னை உயர்த்தும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே ஏசப்பாவை உறுதியாக பிடித்து கொண்டு, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய கரத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணம் செய்யும் பொழுது, அன்பின் ஆண்டவராகிய ஏசப்பா உங்களுக்கு எனக்கும் தரக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடிய அந்த ஆறுதலை நீங்களும் நானும் சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஹல்லேலூயா! நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நல்ல ஆசிரியராகிய இயேசு இன்றைய தினத்தில் உங்களுக்கு எனக்கும் 4 காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, உப்பாய் வெளிச்சமாய் செயல்படும்படியாக அழைக்கப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, துன்பப்படும் பொழுது நம்ம ஆறுதல் செய்யப்படுவோம் என்கிற காரியத்தையும் தேவன் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். ஒரு வேற கலக்கத்தோடு, பயத்தோடு, தேவைகளோடு, பள்ளிக்கூடமெல்லாம் திறந்துட்டேன் ஆண்டவரே, ஸ்கூல்ஸ் எல்லாம் ரியோப்பன் ஆகிட்டே, காலேஜஸ் எல்லாம் ரியோப்பன் ஆகுது ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய ஃபீஸை நான் எப்படி கட்டுவேன்? சொல்லி கொண்டிருக்கிறாயோ தாயே, தாயே சொல்லி கொண்டிருக்கிறாயோ தாயே, அன்பான தகப்பனை சொல்லி கொண்டிருக்கிறாயோ?
ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். பயப்படாதே, நான் உனக்கு ஆறுதல் செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஐயோ, என் குடும்பத்தில் இன்னும் பலவீனம் மாறலையே, குறைவுகள் மாறலையே, சிக்னஸ் மாறலையே ஆண்டவரே, எத்தனை நாட்கள் பாடுகள், எத்தனை நாட்கள் அவமானங்கள், எத்தனை நாட்கள் நிந்தை சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, நல்ல ஆசிரியராகிய இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட, என்னோடு கூட, நம்மோடு கூட பேச விரும்புகிறார். துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். You will be comforted. Beloved of the Lord, fear not, you will be comforted. நீங்க ஆறுதல் செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோமா? Praise the Lord. Hallelujah. உங்க பாடுகள் 38 வருஷமா இருந்தாலும் சரிதான், 12 வருஷமாக இருந்தாலும் சரிதான், எத்தனை வருஷமா இருந்தாலும் சரிதான், நல்ல ஆசிரியராகிய அப்பா இயேசு இந்த நேரத்தில் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் சொல்ல விரும்புகிற காரியம், உப்பாய் வெளிச்சமாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பீர்களேயானால் தேவனுடைய இளைப்பாறுதலின் கரம் இப்பொழுதே உங்களை தொடப்போகிறது. தேவனுடைய வல்லமையின் கரம் இப்பொழுதே உங்களை தொடப்போகிறது. இப்பொழுதே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். தேவ கரம் இப்பொழுதே உங்களை தொட போகிறது. ஒரு மாற்றத்தை நீங்க பெற போறீங்க. உங்களுடைய மனதில் காணப்படுகிற எல்லா பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட போகிறார். எல்லாரும் பயபக்தியோடு இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தும் பொழுது திருப்தி அடைவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே சுவாமி. நீதியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்தும் பொழுது திருப்தியை நம்ம கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது தேவனை தரிசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இரக்கத்தோடு நம்ம செயல்படும் பொழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறதே சுவாமி. உப்பாய் வெளிச்சமாய் செயல்பட அழைக்கப்படுகிறோமே சுவாமி. துன்பப்படும் பொழுது ஆறுதலை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. அப்பா, உங்களுடைய குணாதிசயத்தை, நல்ல ஆசிரியராகிய இயேசப்பா, உங்களுடைய குணாதிசயத்தை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து அபியாசப்படுத்தி கொண்டு அதை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. சேர்ந்து பாடும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. தேசப்பட்ட கேளு. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. சொல்லுங்க எல்லாரும் கேளுங்க, எங்களுக்குள்ளே வாய்களை திறந்து கேளுங்க. ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல ஆசிரியராக அப்பா நீர் இந்த உலகத்தில் எங்களுக்கு அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இயேசு சுவாமி அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறீர், இன்னும் கற்றுத் தருகிறீர் சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர், இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் ஒருவேளை அன்பு சகோதர சகோதரிகள், அன்பான பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் வேதனையோடு இருப்பார்களே. ஆனால் ஏசப்பா உங்களுடைய அன்பின் கரத்தை நீட்டி ஆண்டவரே அப்பா ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உங்களுடைய அன்பின் அற்புதத்தின் கரத்தை நீட்டி இயேசுவே இதில் ஜெபத்தில் ஈடுபட்டு கொடுத்து இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது உங்களுடைய அன்பின் கரத்தை நீர் வைக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. என்னென்ன தேவைகளுக்காக என்னுடைய அன்பு பிள்ளைகளுடைய சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, வெகு நாட்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா, வேதனைப்படுகிற மக்களுக்கு ஆறுதலை செய்வேன் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் ஆறுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. துன்பங்கள் மாறட்டும், மாறாவின் கசப்புகள் எல்லாம் மதுரமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. வறுமை மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுப்பா நீங்க அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி. குடும்பத்துக்குள்ள நீங்க கொடுக்கக்கூடிய, அலங்கத்துக்குள்ள நீங்க கொடுக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானம், புது வாழ்வின் நிறைவு உடைய வருகை வருமட்டும் தங்கி தாபரிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுப்பா நீங்க அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாக இந்த நாளில் ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே உலக ஆசிரியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களை ஆசீர்வதிங்க. ஆசிரியர் பணி என்பது ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு ஆண்டவரே. இட் இஸ் a beautiful calling. ஒரு உன்னதமான அழைப்பு. அதில் தங்களை ஈடுபடுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீங்கள் அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி. ஆசிரியர்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா வேதனைகள், வருத்தங்கள், போராட்டங்கள், வேலை ஸ்தலங்களில் காணப்படுகிற சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு அற்புதம் நடைபெறட்டும் உங்கள் வேலை பார்க்கிற இடங்களில். இயேசுப்பா நீங்கள் அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசுப்பா நாங்கள் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்க எழுமங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.